நிலவும் டெங்கு தொற்று அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்றத்தை ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமணநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. டெங்கு ஒழிப்பு திட்டம் தொடர்பாக 2026 ஜூன் 23 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு அமைய அனைத்து அரச நிறுவனங்களும் முன்னெடுத்த திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் தற்போதைய டெங்கு நிலைமையை கட்டுப்படுத்த இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் அதுபோன்று எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது. அதிஅபாய வலயங்களில் டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்கு அனைத்து அரச நிறுவனங்களும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய நிலையான தீர்வுகள் குறித்தும் அதிஅபாய பகுதிகளில் புகையடிக்கும் நடவடிக்கைகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு கட்டுப்பாட்டு செயல்பாட்டு அறையிலிருந்து பெறப்படும் தகவல்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. டெங்கு அதிஅபாய பகுதிகளை அதிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் பாரம்பரிய முறைகளிலிருந்து விடுபட்டு புதிய வழிமுறைகளின் ஊடாக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர், டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதை அரசாங்கத்தால் மட்டும் தனியாக செய்ய முடியாது என்றும் அதற்காக பொதுமக்களுக்கும் பெரிய பொறுப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்களின் பங்களிப்பை அதிகரித்து வீடு சார்ந்த தூய்மைப்படுத்தும் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் அவசியமும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் அதிஅபாய வளங்களை மீட்கும் திட்டங்களை செயல்படுத்துவதன் முக்கியத்துவமும் இதன் போது வலியுறுத்தப்பட்டது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.